வேலு வந்திருக்காப்லண்ணே. என்ன என்ன விஷயம்? இப்போதைக்கு இங்க வந்த? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அண்ணே, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு கொடுத்த சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாமா. சாப்பிட்டவங்க எல்லாமே பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தவங்க சொன்னாங்கண்ணே. அப்படியா? நீ தான் நல்லா சமைப்பேன்னு ஊருக்கே தெரியுமே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இதை சொல்லதான் வந்தியா? இல்லைண்ணே, அது மட்டும் சொல்ல வரல. வேற என்ன? அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்ட ஒரு விஐபி அவங்க ஐடி கம்பெனியோட ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் தினமும் காலையில் டிஃபனும் மதிய லஞ்சும் செஞ்சு தர கேட்டிருக்கிறாங்க. பெரிய ஆர்டர்ண்ணே. இது ரெகுலராக ஒரு 200 பேருக்கு சமைக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு தான் அது. நல்லபடியா பண்ணு. அது இல்லைண்ணே, சின்ன வயசுல இருந்து நீ இல்லாம எதுவும் பண்ணதில்ல. இந்த ஆர்டர் எடுத்து பண்ணுன. உனக்கு நான் உதவியா இருக்கிறேனே. நாம ஒன்னா இருந்து தொழில் பண்ணா நம்ம கஷ்டமெல்லாம் போயிரும். வீட்டு கடனை வேமா அடைச்சு மீட்டுடலாம்னே. வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு எலி அம்மனமா போதேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தானே அன்னைக்கு நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டீங்க. இத நான் அப்பவே இவர்கிட்ட படிச்சு சொன்ன. கொஞ்சமாச்சு நம்புனீங்களா நீங்க? இந்த மாதிரி நீங்க வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் வேலு, உங்ககிட்ட நாங்க சமையல் ஆர்டர் கூடன்னு வந்து கேட்டு கெஞ்சணுமா? இல்ல நீதான் எங்களுக்கு பிச்சை போட்டுட்டு? இல்ல, நான் அப்படி சொல்லல. நீ எப்படியும் எதையும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏற்கனவே ஒரு ஆர்டர் குடுக்கற மாதிரி கொடுத்து நல்லா டிராமா பண்ணி அப்ப எங்க ஹோட்டல் பேரை கெடுக்க பார்த்தது பத்தாதுன்னு அதை வச்சு எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வேற மூட்டி விட்டீங்க. இப்போ தேவையில்லாம புதுசா ஒரு டிராமா எடுத்துட்டு வந்திருக்க. நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. நாங்க நல்ல எண்ணத்துல தான் அந்த ஆர்டர் எடுத்து பண்ண சொன்னோம். ஆனா நீங்க தான். போது நிறுத்து. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. உங்க புத்தியெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீயும் உன் பொண்டாட்டியும் நல்ல தந்திரமானவங்க தான். எங்க சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க பாரு, குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிக்கணும். அவங்க சந்தோஷமா வாழறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? உன்னை முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னாடியே உன் பொண்டாட்டி வந்துட்டு இருக்காளோ? என்ன மேடம் இன்னும் காணோம்? இங்க பாருங்க, செல்வியை பத்தி எதுவும் பேசாதீங்க. நான் இங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பாரு, அப்படியே பொண்டாட்டிய பேசினதும் சாருக்கு மூக்கு மேல கோவம் வருது. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் எதுக்கு இங்க வந்த? இன்னும் எத்தனை தடவை தான்ப்பா உன்னை விரட்டி அடிக்கிறது? கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இப்படி திரும்ப திரும்ப வந்து நிக்கிறீங்க. ஏங்க, இப்படி கண்டவங்க எல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு வந்து நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவரை வெளியே துரத்தாம நீங்களும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்துருச்சா? இனிமே எக்காரணத்தை கொண்டும் உங்க தம்பியும் அந்த செல்வியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா நீங்க தான் எனக்கு முக்கியம். போதுமா? இத பாருடா, அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துல நீ எனக்கு உதவி பண்ண. அதை நான் மறக்கல. அதை நான் என்னைக்கே மறக்கவும் மாட்டேன். அதே சமயம் உன் உதவியை மட்டும் நம்பி நான் இல்ல. நாங்க நல்ல வசதியா தானே இருக்கோம். உன் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. நீ உன் வழியை பாரு, நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். உன்ன மாதிரி நாங்க ஒன்னும் பிளாட்ஃபார்ம்ல எந்த அட்ரஸும் இல்லாம கடை வச்சு ஓட்டு வீட்டுல வாழல. நல்லா பெரிய வீட்டுல வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க தான் ஒண்ணு இல்லாம கஷ்டத்துல இருக்கீங்க. உருப்படியா உடைச்சு உங்க வாழ்க்கையில மேல வர வழியை பாருங்க. அப்படி சொல்லுங்க மாப்ள. இப்பதான் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் உரைக்கும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனிமே அண்ணன் நொண்ணன்ட்டு வீட்டு பக்கமா கடைக்க வர வேலை வச்சுக்காத. அண்ணே, இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
பேசாதனே, என்னால அதை தாங்கிக்க முடியல. டேய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடியே வராதன்னு? நாங்க கௌரவமா வீடு வாசல்னு நல்லபடியா தான் இருக்கோம். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது பெரிய வீட்டுல தான் பிறக்கும். ஆனா உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன இருக்கு? நீ வச்சிருக்கிற கடை கூட உனக்கு சொந்தம் இல்ல, கடன்ல இருக்கு. நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தை அந்த ஓட்டு வீட்டுல தான் பிறக்கும். நீ என்னமோ பெரிய பணக்கார மாதிரி எனக்கு பிச்சை போடுற. நீ கொடுத்து நான் வாங்கி சாப்பிடுற நிலைமையில நான் இல்ல, அது புரிஞ்சுக்கோ. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் வயல இருந்தா இப்படி எல்லாம் வார்த்தை வருது. நீ பேசுறத என்னால தாங்கிக்க முடியலண்ணே. முடியலங்கிறது போடா. உன்னால முடிஞ்சதுன்னா அந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணி வீடு வாசல்னு வாங்கி நல்லபடியா செட்டில் ஆகு. இது உனக்கு கிடைச்ச சவால். அது வரைக்கும் என் மூஞ்சியிலே முடிக்காத. இங்க இருந்து கிளம்பு முதல்ல. அதான் அவரே போன்னு சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு இங்கேயே நின்னுட்டு இருக்க? இனிமே தயவு செஞ்சு இந்த கடை பக்கமே வந்துடாத. ஏய், இவன் இனிமே கடை பக்கம் வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க. ஏன்டா இன்னும் இங்கே நிக்கிற? போ போன்னு சொல்றேன்ல. ஒட்டி பொறக்காத சொந்தம் இது, உசுரா இருக்கிற பந்தம், விட்டு விலகாத பந்தம், இத கட்டி காக்கணும் என்றும். அண்ணனோட உறவு அது அப்பாவை போல. போ, என்னவோ பாத்துக்கிட்டு நிக்கிற? என்னங்க, இப்பதாங்க நான் சொல்றத நீங்க அப்படியே கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் வருங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போயிடுவேன். நீ என்ன எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போ, போய் வேலையை பாரு.